என் வாய கலராத. சாமானியா எங்க? அவ இன்னும் வரலையா? என்னடா நீ? நான் உன்ன கேட்டா நீ என்ன கேக்குற? காலையில உன் கூட தானே வந்தா? ஆமாமா, என் கூட தான் வந்தா. ஆனா ஆபீஸ்ல எங்களுக்கு முன்னாடியே கிளம்புறேன்னு சொன்னாலே, அதனாலதான் வந்திருப்பான்னு நினைச்சேன். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உங்களுக்கெல்லாம்? நம்பி வந்த பொண்ணு இப்படி விட்டு வந்திருக்கீங்க. மா மா இல்லம்மா. இத புடிமா. நீ உள்ள போமா. என்னம்மா இங்கேயே ஊத்திட்ட? தப்பு பண்ணிட்டேன். உன் மூஞ்சில ஊத்தி இருக்கணும். என்னம்மா? பின்ன என்னடா, சாம் கூடவே போயிட்டு கூடவே வாடானா அவங்க ரெண்டு பேரும் ஜோடி வராங்க, நீ பின்னாடி பாடி கார்டு மாதிரி வர. அம்மா 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 நில்லுமா. அம்மா நில்லுமா. ஏமா இப்படி கோவப்படுற? கோவப்பட்ட உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. டேப்லெட் சாப்பிட்டியா? ஆமாடா, இந்த அம்மா மேல உனக்கு ரொம்ப அக்கறதா. அம்மா டேப்லெட் சாப்பிட்டியா இல்லையா அத முதல்ல சொல்லு. ஐயோ நான் சாப்பிட்டேன்டா, நீ பேச்ச மாத்தாத. நான் சொல்றத ஒன்னையாவது கேட்டிருக்கியா நீ? எல்லாம் அந்த மாயக்காரிய சொல்லணும். உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்கா. பாவமா சாம், எல்லாத்துக்கும் அவளையே குத்தம் சொல்லாத. சாமானியா தான் நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா. ஆபீஸ் டைம் நான் வர முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் அவளை ஆளை காணும். என்னடா நீ ஒரு பொறுப்புள்ள புள்ள மாதிரியா பேசுற? அவங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அம்மா அவ வரலன்னு நீ கவலைப்படாத. அவளுக்கு இருக்கிற வாய்க்கு ஊரையே வித்துட்டு வந்துருவா. வர வர இந்த அம்மா பேச்சே கேட்க மாட்டேங்கிறல. இப்ப என்ன, நான் இப்ப சாமானியாவை கூட்டிட்டு வரணும் அவ்வளவுதானே? நானே போய் கூட்டிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு. கண்டிப்பா கூட்டு வருவியா? கூட்டு வரேம்மா. நான் தான் அப்பவே சொன்னேனே மேடம், ரொம்ப ஃபாஸ்டா போக வேணாம், அப்படி போனா வண்டி நின்னுடுன்னு. இதோட ரெண்டாவது வாட்டி நிக்குது. இன்ஜின் ரொம்ப சூடாயிடுச்சுனா அப்படித்தான் மேடம். நீங்க எப்படி சார் ஆபீஸ்க்கு வண்டியை தள்ளிட்டு தான் வருவீங்களா? நான் ஸ்லோவா தான் வருவேன் மேடம். God, நீங்க வந்ததே ஸ்லோ, அதை விட ஸ்லோவாவா? நான் பேசாம ஓட்டோலயே போயிருக்கலாம். நான் தான் அப்பவே சொன்னேனே மேடம். பலமா? சூர்யா, அம்மா சாமானியா எங்க? அவ இன்னும் வரலம்மா. நீ அவளை போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, ஏன்டா இன்னும் கூட்டிட்டு வரல? எனக்கு தெரியாது, நீ உடனே போய் அவளை கூட்டிட்டு வா. அம்மா நீ பதட்டப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு இப்பவே சாமானியா வந்தாகணும், அவ்வளவுதான். சரிம்மா நான் போறேன், நீ ரிலாக்ஸ்டா இரு. சந்துரு, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கேட்டதுக்கு சாமானியா வந்துட்டான்னு சொன்னேன். இப்போ சின்ன அத்தை ஏன் அவளை கூட்டிட்டு வரலன்னு சூர்யா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல சாம், நான் பாக்கும்போது அவங்க இல்ல, அவ கிளம்பிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா. நான் தான் சொன்னேனே சந்துரு, தெரியாத ஊர்ல அவளால எப்படி வர முடியும்? இப்ப பாரு, சின்னத்தை அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அப்ப நீ போக மாட்ட.
சொல்லுங்க ஆண்டி. சாமான்யா எங்கம்மா இருக்க? நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். ஐயோ, என்னம்மா நீ இப்படி சொல்ற? நான் சூர்யாவை அனுப்பி வைக்கவா? ஒன்னும் தேவையில்ல ஆண்டி, அதான் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அதுக்கு இல்லம்மா, நீ வயசு பொண்ணு, நீ தனியா வர வேண்டாம். நான் சூர்யாவை வர சொல்றேன். அந்த அக்கறை உங்க பையனுக்கு இல்ல ஆண்டி. இருந்திருந்தா இப்படி என்ன அலை விட்டுருப்பாரா? அவருக்கு அந்த ஃப்ராடு, சீட்டிங் பண்றவங்க அவங்க மேலதான் அக்கறை. ஆபீஸ்ல என்ன எல்லாருமே அவமானப்படுத்திட்டாங்க. அங்க வேலை செய்யற ஸ்டாஃப் எல்லாருமே அவளதான் செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங் ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ, சூர்யா மேல எந்த தப்பு இல்லம்மா, எல்லாத்துக்கும் அந்த சந்திர தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, உங்க வெல்கம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஐயோ இல்லம்மா, சாரி. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துரு. தேவையில்ல ஆண்டி, மேனேஜர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பைக்கை ஸ்டார்ட் ஆன உடனே வந்து சேர்றேன். ஹலோ சார், ஏன்டா இப்படி பண்ணீங்க? அந்த பொண்ணு எப்படி கேள்வி கேக்குறா தெரியுமா? ஊர் தெரியாத பொண்ண இப்படி அலக்கழிக்கிறீங்க. மேனேஜர் வந்து நம்ம வீட்டு பொண்ணை டிராப் பண்றாரு. இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையா? சொல்லுடா. அம்மா, நட்ராஜன் சார் தானே, சேஃபா கூட்டிட்டு வந்து விட்டுருவாருமா. உங்க ரெண்டு பேர் திட்டமும் எனக்கு தெரியும்டா. அந்த சந்திர பையனை இப்ப என்ன பண்ற பாரு. அம்மா அம்மா நில்லுமா. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் சந்திரு, இது தப்பு. மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். சாமானியா எனக்கு மருமகளாக போறவன். உனக்கு அண்ணிடா, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பழகு. சின்னத்தை கோவப்படாதீங்க. நான் கூட சந்துரு கிட்ட அதை பத்தி கேட்டுதான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். யாரும் என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம். உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. கண்டவங்களெல்லாம் வீட்டுல தங்க வைக்காதீங்கன்னா யாரு என் பேச்ச கேக்குறா? ஜெயந்தி, உனக்கு உடம்பு தானே சரியில்லை, கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசு. இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு மட்டும் இல்ல. அதான் எல்லாம் பேசியாச்சுல்ல, நீ என்னமோ புதுசா ஆரம்பிக்கிற. நடந்தது என்னன்னு தெரியாம தேவையில்லாம பேசாதீங்க. இவங்க எல்லாருமே திட்டம் போட்டு என் மருமகளை வெயில் அலைய விட்டுருக்காங்க. பாவம் அவ. இந்த ஊர் வெயில் காத்தெல்லாம் அவளுக்கு ஒத்துக்குமா தெரியல. அக்கா, உங்களுக்கெல்லாம் அவளை பார்த்தா இலக்காரமா இருக்குல்ல? காத்து வெயில் எல்லாம் அமெரிக்காலயே இருக்கு. உனக்கு உன் மருமக வசதியா இருக்கலாம், அதுக்காக இப்படியா தாங்குறது? என் மருமகளை நான் எப்படி வேணா தாங்குவேன். அது ஏன் சௌகரியம். என்னை யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். நீ சாமியும் சந்திரவையும் கேள்வி கேட்டா நான் உன்னை கேட்கதான் செய்வேன். போதும், நிறுத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் நீ உள்ள வாம்மா. டாக்டர் ஒன்னு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, வந்து படுமா. ஆமாடா, என் வாயை நல்லா அட. மத்தவங்க யாரையும் எதுவும் சொல்லாத. உன்ன சொல்லணும்டா. நீ மட்டும் ஒழுங்கா சாமானியவை கூட்டிட்டு வந்திருந்தா இவங்க கிட்ட எல்லாம் நான் ஏன்டா பேச போறேன்? அதான் அவன் வந்துட்டு இருக்கால, அவ வந்துருவா. வாம்மா வாம்மா. பெரியத்த, எனக்காக இந்த வீட்டுல யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். அப்புறம் நான் வந்து குடும்பத்தை பிரிச்ச மாதிரி ஆயிடும். அதை என்னால தாங்கிக்க முடியாது. அது எனக்கு பெரிய குற்ற உணர்ச்சி ஆயிடும். சாம், உனக்காக பேச வேற யாரு இருக்கா? நாங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது சாம். சாம், நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. இந்த குடும்பம் என்னைக்கும் பிரியாது, யாராலையும் பிரிக்கவும் முடியாது. அம்மாவும் சித்தி இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் போடதான் செய்வாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவாங்க. சித்தி சாமானியா பயத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சாம், நீ வா போலாம். வா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சமந்தா சூர்யா நிச்சயதார்த்தம் நின்னு போனதா கேள்விப்பட்டேன். அதுல இப்ப உங்களுக்கு என்னங்க குறை? எனக்கு மட்டும் இல்ல மேடம், ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். இப்ப நான் இறக்கி விட்டேன்ல மேடம், அந்த பொண்ணுதான் சூர்யா தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிடுச்சு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன?
இல்ல மேடம், அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு மருமகளா வர்றது அவ்வளவு நல்லதா படல. இது என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமல்ல, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்க்கறாங்க. இத பாருங்க, ஆபீஸ்ல எல்லாரும் வேலை பாக்குறீங்களா இல்ல எங்க குடும்ப விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சார், எங்க வீட்டு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளமா? ஏன் அங்க வேற வேலை எல்லாம் நடக்கிறதே இல்லையா? சாரி மேடம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இன்னைக்கு வந்த அந்த பொண்ணு ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாங்க. அதான். போதும் சார், நிறுத்துங்க. அத்தை வேற இல்ல, நீங்களாம் ஆபீஸ நல்லா பாத்துப்பீங்கன்னு நம்பி தானே நாங்களாம் இருக்கோம். கொஞ்சம் பொறுப்பா ஆபீஸ பாத்துக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. எங்க வீட்ல நடக்கிற பிரச்சனையை நாங்க பாத்துப்போம். ஓகே மேடம், அப்ப நான் வரேன். கிளம்புங்க கிளம்புங்க. என்ன ஜெயந்தி அப்படி பாக்குற? நான் சாமானியாக்கு சப்போர்ட் பண்ணேன்னா உண்மையாவே எனக்கு சாமானியாவை சுத்தமா பிடிக்காது. அக்கா, என்ன தைரியம் இருந்தா என் மருமகளை பிடிக்காதுன்னு என்கிட்டயே சொல்லுவீங்க? இப்படி நீயும் நானும் சண்டை போட்டுக்கலாம். நீ என்ன திட்டலாம், நானும் உன்னை பதிலுக்கு திட்டுவேன். அதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். நம்ம குடும்ப பிரச்சனை, அத நாமளே பேசி தீர்த்துக்கணும். அவர் யாரு? நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவரு. அவர் எப்படி நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ண பத்தி தப்பா பேசலாம்? சரிக்கா, அத கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம் ஜெயந்தி. அப்படி சொல்லிருந்தா அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு சாதாரணமா தெரிஞ்சிருப்போம். அப்புறம் இன்னைக்கு சாமானியாவை பத்தி குறை சொன்னவரு நாளைக்கு உன் புருஷனை பத்தியோ இல்ல என் புருஷனை பத்தியோ தப்பா பேச சான்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாக்கா. அதுக்கெல்லாம் நாமளே இடம் கொடுக்கவே கூடாது. ஆரம்பத்திலே தட்டி வச்சிடணும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அதுக்கு மரியாதை. ஆமாக்கா. தேங்க்ஸ்கா. நீங்க இப்படி எல்லாம் யோசிப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. என்ன பண்றது ஜெயந்தி, நாம என்ன பேசணும் எப்படி இருக்கணும்னு நம்மளை விட நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான் முடிவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசிதானே ஆகணும். ஆமாக்கா. மா, இத வரேன்ப்பா. வரேங்கா. ஜெயந்தி, இந்த வீட்ல இருக்கிற அக்கறையில மட்டும் நான் பேசல, என் புள்ள மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி பேசினேன். நீ பாட்டுக்கு அந்த மேனேஜர் சொல்றத வச்சு சாமானியாவை வேணான்னு திடீர்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? நீ சூர்யாவுக்கு சாமானியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும், சந்துரு சமந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் என்னோட பிளான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பார் சாம், நான் சொல்றத கேளு. நீ நினைச்சது நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இத்தனை கோடி ரூபாய் சொத்தை சம்பாதிக்கிறது, அதுவும் நேர்மையா சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு அவ்வளவு ஈஸி இல்ல. 4-5 ஜெனரேஷனாவது கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நாம உழைக்கணும். ஆனா இதெல்லாம் ஈஸியா ஒரே கல்யாணத்துல கிடைக்குதுன்னா யார் நம்மள அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா காரியமே கிட்டுரும். ஏன்னா நமக்கு வேற வழி இல்ல. ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் மறந்துரு, பாத்துக்கலாம். ஓகே மாம். நம்ம டார்கெட் எல்லாம் சூர்யாவும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் தான். சூர்யா உன்னை லவ் பண்றதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல அவன் உன் கூட நல்லா சிரிச்சு பேசி சந்தோஷமா பழகணும். இப்ப நமக்கு இந்த வீட்ல இருக்க ஒரே ஆறுதல் ஜெயந்தி மட்டும்தான். ஆனா அது பத்தாது. இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும். அதுக்கேத்த மாதிரி நாம நடந்துக்கணும். என்ன புரியுதா சார்? எஸ் மாம். சரி, ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வந்தியா? யா மாம். பிரில்லியன்ட் சார். உன் டாஸ்க் ஒண்ணுதான். நீ எப்படியாவது சூர்யா மனசுல இடம் பிடிச்சு அவனை கல்யாணம் பண்ணா போதும்.
அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் துரத்திட்டு மொத்த சொத்தையும் நாம அனுபவிக்கலாம். ஷியோர் மாம், நான் உன் பொண்ணு, நினைச்சதை அடையாம விட மாட்டேன். சூர்யா, you're always mine. அவளை நினைச்சாலும் இரிட்டேட்டிங்கா இருக்க. என் ஆளு கூட ரொம்பவே ஒற்றல. இரு, உன்கிட்ட இருந்து என் சூர்யாவை பிரிப்பேன். உன் மனசுல இருந்தும் அவனோட தாட்டை எடுக்கிறேன். அதுவும் இந்த வீட்ல இருக்கிறவங்கள வச்சு உன்னை வெறுக்கிற மாதிரி பண்றேன். ஓ, குளிக்கிறியா? இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பேர்ல சேவ் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஆ, பேபியா? பேச்சுவார்த்தையே இல்ல, ஆனா பேபி. அவன் என்ன பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. இருக்குடி உனக்கு. எப்படியும் மிஸ்டு காலை பார்த்துட்டு அவளை பார்க்க ஓடி வருவான். அவன் ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டா என்ன அவன்னு நினைச்சு கிட்ட நெருங்குவான். பாப்போம் அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குன்னு. என்ன சாம் கால் பண்றா? ரிங் வந்ததே தெரியல. ஒருவேளை ஆபீஸ்ல பேசினது ஒர்க் அவுட் ஆகுது போல. அவன் மைண்ட் மாறுறதுக்குள்ள உடனே போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னடா இது? எவனுக்குமே பொறுப்பு இல்லையா? மணி என்ன ஆச்சு? வாசக்கதவு பப்பரப்பாடு திறந்து போட்டு வச்சிருக்கானுங்க. அண்ணி மட்டும் இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? எவனுக்கும் பொறுப்பு கிடையாது. குளிர் விட்டு போச்சு. என்ன எல்லாரும் நிம்மதியா தூங்குறானுங்க போல இருக்கு. தப்பாச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. இவனுங்களை எல்லாம் பயத்திலேயே வச்சிருந்தாதான் நம்ம வண்டி ஓடும். வைக்கிறேன். இவ என்ன சரக்க போட்டு இங்க நின்னுட்டு இருக்கா? சாம் என்ன எங்க நிக்கிறா? பையன் மோப்ப முடிச்சு போறான் போல இருக்கு. எலி பொரிய தேடி தானா போயிட்டு இருக்கு. நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ண வேணாமா? பண்ணுவோம்.